நம்பிக்கைனா என்ன? இறை நம்பிக்கை எப்படி இருக்கணும்? ஒரு ஊர்ல ஒரு பெரியவர் இருந்தாராம். அந்த பெரியவருக்கு என்ன வேலைன்னா, போய் இறை செய்திகளை அடுத்தவர்களுக்கு சொல்றது. நல்லா இருங்க, நல்லா இருங்க, இப்படி இருங்க, ஒழுக்கமா இருங்க, தெய்வ நம்பிக்கையோடு இருங்கன்னு சொல்றதுதான் வேலை. 40-45 வருஷம் அவர் அந்த வேலையை செய்கிறார். ஒரு பாலைவனத்தை தாண்டி அப்படியே நடந்து வந்துட்டு இருக்கும் பொழுது அவருக்கு தொழுகைக்கு நேரம் ஆயிடுது. அங்க சுத்தி செய்யறதுக்கு தண்ணி இல்லை. தண்ணி தேடுறாரு, இல்லை. உடனே மேலே பார்த்து துவா கேட்கிறார். ஒரு கிணத்தை காட்ட மாட்டியா அப்படின்னு போய் உட்காந்து, சரி சாப்பிட்டுறலாம், கிணறு தெரியலை. அப்படி பார்க்கும்போது கிணறு தெரியுது. நேராக போய் கீழே பார்த்தா தண்ணி துணுண்டு இருக்கு. உடனே என்ன பண்ணுறா, தன்னுடைய ட்ரெஸ் எல்லாம் அப்படியே போட்டு வழித்து எல்லாத்தையும் இது பண்ணி உள்ளே இந்த எடுத்து கொஞ்சம் தண்ணி வருது, அதை புழிஞ்சி புழிஞ்சி சேர்ந்தி ஒது பண்ணிக்கிறாரு, குடிச்சிக்கிறாரு, சிரம பரிகாரம் எல்லாம் செய்து கொள்கிறார். தொழுகிறார், தொழுது முடிச்சு சாப்பிட்றாரு. சாப்பிட்டு கொஞ்சம் இப்படி ஆஸ்வாசமாக படுத்துட்டு இருக்கும்பொழுது ஒரு சலசலப்பு கேட்குது. இப்போ தான் கிளைமேக்ஸ். ஏன் நல்ல கதை சொல்லும். நான் சொல்லுவேன், கிழிந்த பாய்களில் என்னை படுக்க வைத்து கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்லுவாள் என் அம்மா. பவா சார் சொல்லுவார் இதை ரொம்ப அழகா. கிழிந்த பாயில் என்னை படுக்க வைத்துக் கொண்டு பறக்கும் கம்பளங்களை பற்றி கதை சொல்வாள் என் அம்மா. என் அம்மாவின் கதைகளில் கிழிந்த பாய்கள் வந்ததே இல்லை. ரகசியம் சொல்லவா? அதனால் தான் நான் இன்று பறக்கும் கம்பளங்களில் இருக்கிறேன். தான் ரகசியமே. எங்கள் அம்மா சாதாரணமான ஆள் இல்லை. எங்கள் அம்மாவை புகழறதில்லை. உங்கள் வீட்லேயும் அதே அம்மா தான் இருக்குது. எனக்கு சொல்கிற மாதிரி தான் அதுவும் சொல்லுது. எனக்கு புரிகிற மாதிரி சில பேருக்கு புரியறதில்லை. அவர்களெல்லாம் அரசமரம், நான் போதிமரம். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, எந்த ஊருக்கு போனாலும் கடல்ல மட்டும் கால் நனைச்சிரு சுல்தானாம்பாங்க. நான் கேட்டிருக்கேன் ஒரு நாள். இது வரைக்கும் 7 கடல்களில் கால் நனைத்திருக்கிறேன், உலகமெல்லாம் சுத்தி. ஏன் கேட்டேன். எங்க அம்மா சொன்ன பதில், ஏற்கனவே என் பேச்சை இருந்தால் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள், புதிதாக கேட்பவர்கள் தெரிந்து கொள்ளுங்கள். எங்க அம்மா எவ்வளவு எங்க போய் யோசிக்குது பாருங்க. சிந்தனை தானே. பெருசா யோசிச்சா என்ன, இத்தினூண்டு தான் யோசிக்கணுமா? எங்க அம்மா என்ன தெரியுமா சொல்லுச்சு? சுல்தானா, உன் காலை தொட்ட தண்ணி உலகமெல்லாம் சுத்தம்டா. எங்க இருக்குங்க சிந்தனை? என் காலை தொட்ட தண்ணி உலகம் சுத்துமா? அப்போ நான் அது சுத்தினா நீ சுத்த மாட்டியா? சிந்தனைகளை பெரிதாக வைத்துக் கொள்ளுதல். சலசலப்பு கேக்குது. என்னடா இப்படி எழுந்திருச்சு பார்க்கறாரு, மான் கூட்டம் வருது. மான் கூட்டம் வருதுன்னு இவர் கொஞ்சம் ஒரு கழிச்சு உள்ள போய் மறைஞ்சிக்கிறார். ஏன்னா செதறிடக்கூடாதுன்னு. அது நேரா வருது, பாருங்க என்ன நடந்ததுன்னு. அது நேரா வருது, கிணத்தை உள்ள பார்க்குது, மேலே பார்க்குது, சொல்லுன்னு தண்ணி மேலே வந்துருச்சான். கொஞ்சம் மெட்டாபிசிக்ஸ் தான், கொஞ்சம் சூப்பர் நேச்சுரல் தான். சொல்லுன்னு தண்ணி மேலே வந்துச்சா, அந்த தலைவன் குடிக்க எல்லாரும் வந்து குடிச்சுக்கிறாங்க. எல்லா மானும் குடிக்குது. குடிச்சிட்டு போயிடுது. இந்த கஞ்சல் அரிசி இவர் பேர். இவருக்கு பயங்கர கோபம் அல்லா மேல. நேரா சல்லா துணி போட்டு அல்லாவை போட்டு பார்த்து கேட்கிறார், 45 வருஷமா உனக்காக சேவை செய்யறேன், தண்ணி கொடுக்கல 8 மணி நேரமா. காட்டினா இத்தனூண்டு காட்டினேன். என் தாவு தீர்ந்து போச்சு இவ்வளவு தண்ணி எடுத்து குடிக்கிறதுக்கு. அசிரீரி வந்ததாம். நீ கேட்டது என்ன? கிணற்றை காட்ட சொன்னாய், காட்டினேன். அது குடிக்க தண்ணீர் கேட்டது, கொடுத்தேன். உனக்கு எது வேண்டும் என்பதில் தெளிவாக இரு, அதை தெளிவாக கேள். என் மனைவியும் பிள்ளைங்களும் சந்தோஷமா இருக்கணும் கடவுளே, பிரார்த்திக்காதீர்கள். தவறான பிரார்த்தனை. நீங்கள் வெறுப்படையும் வரைக்கும் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார். எப்படி பிரார்த்தனை செய்யணும்? நான் மகிழ்கின்ற அளவிற்கு என் பிள்ளைகள் சந்தோஷமாக இருக்க வேண்டும், என் மனைவி சந்தோஷம். எது கேட்குறீங்களோ அது உடனே கிடைக்குமா? இதுக்கு பேர் தான் ஞானம்.